வெல்கம் டு விர்ச்சுவல் கிளாஸ் ரூம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்கலாம் அப்படின்னா பிஇ AI&ML பிடெக் AI&DS பேப்பரான டேட்டாபேஸ் டிசைன் அண்ட் மேனேஜ்மெண்ட் பேப்பரோட இன்ட்ரொடக்ஷன் பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்கலாம் அப்படின்னா வாட் இஸ் டேட்டாபேஸ்னால் என்ன, டேட்டாவுக்கும் இன்ஃபர்மேஷனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு, டேட்டாபேஸ் டிசைனோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, டேட்டாபேஸை எப்படி ஃபைல் சிஸ்டத்துலேருந்து வந்துச்சு, ஃபைல் சிஸ்டத்தோட கேரக்டரிஸ்டிக் என்ன, ஃபைல் பேஸ்டு அப்ரோச்சில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு அதை பார்க்கலாம். நெக்ஸ்ட் வி மூவ் ஆன் டு வாட் இஸ் டேட்டாபேஸ். டேட்டாபேஸ்னால் என்னென்னா கலெக்ஷன் ஆஃப் ரிலேட்டட் டேட்டா. ஏன் ரிலேட்டட் டேட்டா அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஆர்கனைசேஷன் இருந்துச்சு அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஆர்கனைசேஷன் ரிலேட்டட் டேட்டாஸை மட்டும் ஆர்கனைஸ்டாக கம்ப்யூட்டர் சிஸ்டத்தில் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க. அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கிற பிளேஸுக்கு பேர் தான் டேட்டாபேஸ் அப்படின்றது. எக்ஸாம்பிள், இப்போ பேங்கிங் சிஸ்டம் அப்படின்னா எந்த பர்டிகுலர் பேங்க்கோ அந்த பர்டிகுலர் பேங்க்குக்கான டீட்டெயில்ஸை சேவ் பண்ணி வச்சுப்பாங்க. அதே மாதிரி ரிசர்வேஷன் சிஸ்டமும் அப்படி தான், லைப்ரரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டமும் அப்படி தான். எந்த பர்டிகுலர் லைப்ரரியோ அந்த பர்டிகுலர் லைப்ரரிக்கான ரிலேட்டட் டேட்டாஸை ஆர்கனைஸ்டு கலெக்ஷனாக ஒரு இடத்துல சேவ் பண்ணி வச்சுப்பாங்க. நெக்ஸ்ட் டேட்டானா என்னென்னா ரா ஃபேக்ட், அதாவது ஒரு ஆப்ஜெக்டோட பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் தான் டேட்டா. அந்த ஆப்ஜெக்ட் ஒரு பர்சனாக இருக்கலாம், ஒரு ஆர்கனைசேஷனாக இருக்கலாம், ஒரு திங்காக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். இப்போ ஒரு பர்சன் எடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு ஏஜ்ன்ற ஒரு டேட்டா இருக்கும், நேமுன்ற ஒரு டேட்டா இருக்கும், அட்ரஸ்ன்ற ஒரு டேட்டா இருக்கும், ஐடி ரிலேட்டட் டேட்டாஸ் இருக்கும். இது எல்லாமே டேட்டா தான். நெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் என்னென்னா ப்ராசஸ்டு டேட்டா. ஏன் ப்ராசஸ்டு டேட்டா அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, டேட்டாஸை குரூப் பண்ணி ஒரு லாஜிக்கல் மீனிங் க்ரியேட் பண்ணுறோம். எக்ஸாம்பிள், இப்போ த ஏஜ் ஆஃப் ராமு இஸ் 21 அப்படின்னு சொல்கிறோம். இதில் ஏஜ் 21ன்றது ஒரு டேட்டா, நேம் ராமுன்றது ஒரு டேட்டா. இந்த ரெண்டு டேட்டாவையும் நம்ம என்ன பண்ணுறோம், ரிலேட் பண்ணுறோம், லாஜிக்கலாக ரிலேட் பண்ணி இந்த ராமுவோட ஏஜ் 21 அப்படின்ற ஒரு எக்ஸ்ட்ராக்டை நம்ம கொண்டு வரோம் ராமுவோட டீட்டெயில்ஸ்லேருந்து. இந்த மாதிரி டேட்டாஸ்லேருந்து ஒரு லாஜிக்கல் மீனிங் உள்ள ஒரு எக்ஸ்ட்ராக்ட் எடுக்கிறதுக்கு பேர் தான் இன்ஃபர்மேஷன். என்னோடய ஆர்கனைசேஷன் என்னோடய ஆப்போனண்ட்டுக்கு முன்னாடி குட் சர்வைவல் பண்ணணும் அப்படின்னா நான் குட் டெசிஷன் மேக்கிங் எடுக்கணும். அதுக்கு எனக்கு எது யூஸ் ஆகுதுன்னா இந்த இன்ஃபர்மேஷன் தான். இன்ஃபர்மேஷன் எப்படி கிடைக்குதுன்னா, டேட்டாவை ப்ராசஸ் பண்ணுறதுனால மட்டும்தான் இன்ஃபர்மேஷன் எனக்கு கிடைக்கும். இந்த டேட்டாபேஸ் அப்ளிகேஷன் என்னன்னா, இது ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் தான். இந்த கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் டேட்டாபேஸோட இன்ட்ராக்ட் பண்ணும். எப்படி இன்ட்ராக்ட் பண்ணும் அப்படின்னா, அப்ராப்ரியேட் ரெக்வஸ்ட்டை dbmsக்கு சென்ட் பண்ணி அந்த dbms வழியாக டேட்டாபேஸில் உள்ள டேட்டாவை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு பாத்வே க்ரியேட் பண்ணி கொடுக்கும் இந்த டேட்டாபேஸ் அப்ளிகேஷன்ஸ். டேட்டாபேஸை மேனேஜ் பண்ணுற ஒரு சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம் தான் dbms. இந்த dbms என்ன பண்ணும் அப்படின்னா, யூசர்டேருந்து வர ஏபிஐ ரெக்வஸ்ட்டை ப்ராசஸ் பண்ணும். அந்த யூசர் ஆத்தரைஸ்டு யூஸரா, என்ன இந்த பர்டிகுலர் டேட்டாவை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஆத்தரைஸ்டு யூஸரா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த டேட்டாவையே அந்த யூசர் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணும். டே டு டே லைஃப்பில் நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ டேட்டாபேஸ் சிஸ்டத்தை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். என்னென்ன செக்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, பேங்க்கு, ட்ராவல் ஏஜென்சிஸு, எஜுகேஷ்னல் இன்ஸ்டியூஷன்ஸு லைக் காலேஜ், யூனிவர்சிட்டிஸ், இந்த மாதிரி பிளேசஸில், அப்புறம் ஹாஸ்பிட்டல்ஸ், ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் லைக் அமேசான், ஃப்ளிப்கார்ட், இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸு, அப்புறம் சூப்பர் மார்க்கெட், இந்த மாதிரி நிறைய பிளேசஸில் டேட்டாபேஸ் சிஸ்டம் யூஸ் ஆகிட்டு தான் இருக்குது. டேட்டாபேஸ்ன்ற கான்செப்ட் எப்படி ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக வந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம். ஏர்லி டேஸஸில் எல்லாமே மேனுவல் ஃபைல் சிஸ்டமாக வச்சுருந்தாங்க. அதாவது பேப்பரில் ஹேண்ட் ரிட்டன் காப்பீஸாக வச்சுருந்தாங்க. ஆர்கனைசேஷன் டீட்டெயில்ஸ் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ஹேண்ட் ரிட்டன் ஸ்கிரிப்டை அதை ஒரு லாக்கர் சேம்பரில் வச்சு வச்சுருந்தாங்க செக்யூராக. ப்ராடக்ட் டீட்டெயிலாக இருக்கட்டும், ப்ராஜெக்ட் டீட்டெயிலாக இருக்கட்டும், கிளைண்ட் யார், எம்ப்ளாயி, என்ன டாஸ்க், அந்த கம்பெனியோட டாஸ்க்கு, இதெல்லாம் என்ன பண்ணாங்க, ஹேண்டாலே ரிட்டன் பண்ணி தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தாங்க. இதை குயிக்காக எடுக்கிறதுக்காக அவங்களோட ரெஃபரன்ஸுக்காக செப்பரேட் ஃபோல்டர்ஸில் போட்டு ஃபோல்டரை வச்சு மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது எல்லாமே பார்த்தா சென்ட்ரலைஸ்டு டேட்டாவாக தான் இருந்துச்சு. ஒரே இடத்துல எல்லா டீட்டெயில்ஸையும் வச்சு சேவ் பண்ணி வச்சுருந்தாங்க. இதனால் என்ன அப்படின்னா,
ஒரு ஃபைல்லேருந்து இன்னொரு ஃபைலை வந்து கிராஸ் ரெஃபரன்ஸ் பண்ணி ரிப்போர்ட்லாம் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா எல்லாமே நம்ம மேனுவலாக வந்து செய்யணும். என்ன டீட்டெயில் தேவையோ அதை வந்து ஒவ்வொரு ஃபைலையும் நம்ம வந்து எடுத்து செக் பண்ணி அந்த ரிலேட்டட் டேட்டா அடுத்த ஃபைலில் இருக்கா அப்படின்றதெல்லாம் பார்த்து என்ன பண்ணுறோம், ஒரு ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணுறதுன்றது வந்து டைம் கன்சூமிங்காகவும் இருந்துச்சு, அதோட ஒரு டிஃபிகல்ட் ப்ராசஸாகவும் இருந்துச்சு. இந்த மேனுவல் ஃபைல் சிஸ்டத்தோட ட்ராபேக்ஸ்லாம் ஓவர் கம் பண்ணுறதுக்கு அடுத்த ஸ்டேஜ் போனாங்க, அதாவது ஃபைல் பேஸ்டு சிஸ்டம். நெக்ஸ்ட் ஃபைல் பேஸ்டு அப்ரோச். மேனுவல் ஃபைலிங் சிஸ்டத்தில் உள்ள சென்ட்ரலைஸ்டு கான்செப்டை இங்கே டீசென்ட்ரலைஸ்டு அப்ரோச்சை கன்வெர்ட் பண்ணாங்க. அதாவது ஒரு ஆர்கனைசேஷன் டீட்டெயில்ஸை வந்து அப்படியே பஞ்சாக வந்து ஸ்டோர் பண்ணாமல் டிபார்ட்மெண்ட் வைஸாக வந்து ஸ்டோர் பண்ணாங்க. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு டேட்டா ப்ராசஸிங் ஸ்டாஃபை வந்து போட்டு அவன் அந்த ஸ்டாஃப் மூலமாக அந்த டேட்டாஸை ஸ்டோர் பண்ணுறது, கண்ட்ரோல் பண்ணுறது, ஏதாவது ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணால் ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணுறது, இந்த மாதிரி ஒர்க்ஸை வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த டீசென்ட்ரலைஸ்ட் அப்ரோச்னால என்னென்னா கிராஸ் ரெஃபரன்ஸ் ப்ராப்ளம்ஸ் வந்து இருந்துச்சு. அதாவது என்னென்னா, இப்போ ஒரு டிபார்ட்மெண்ட்டை ஒரு ரிப்போர்ட் வந்து ஒரு 4 டிபார்ட்மெண்ட்டை பேஸ் பண்ணி இருந்துச்சு அப்படின்னா, அந்த 4 டிபார்ட்மெண்ட்டில் உள்ள டேட்டாவை கிராஸ் ரெஃபரன்ஸ் பண்ணி எனக்கு ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணுறதுலாம் இன்னும் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான விஷயமாக தான் இருந்துச்சு. அடுத்தது வந்து என்னென்னா டியூப்ளிகேஷனும் இருந்துச்சு இதில். அதாவது இப்போ ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஏதாவது சேஞ்ச் பண்ணால் அப்படின்னா அதே டேட்டா மற்ற டிபார்ட்மெண்ட்டில் ரிலேட் ஆகி இருந்துச்சு அப்படின்னா அந்த ரிலேட்டட் டேட்டாவும் அங்கே சேஞ்ச் ஆகணும். ஆனால் இங்கே வந்து என்னென்னா ஆட்டோமேட்டிக் அப்டேஷன் வந்து இல்லை, டேட்டா அப்டேஷன் இல்லை. இதனால என்னென்னா டேட்டா இன்கன்சிஸ்டன்சி இருந்துச்சு. அது இல்லாமல் இப்போ எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ஸ்டாஃபோட கம்யூனிகேஷன் அட்ரஸை அவங்க சேஞ்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த கம்யூனிகேஷன் அட்ரஸ் வந்து சேஞ்ச் வந்து பேரோல் டிபார்ட்மெண்ட்லேயும் எனக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகணும். அப்போ தான் இப்போ நான் செக்கெல்லாம் அனுப்பிச்சேன் அப்படின்னா இந்த ஸ்டாஃபுக்கு கரெக்டான அட்ரஸில் போய் சேரணும். ஆனால் இந்த மாதிரி டேட்டா அப்டேஷன் ஆட்டோமேட்டிக் அப்டேஷன் வந்து இங்கே நடக்கல. அதே மாதிரி இப்போ ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் வந்து சேலரிக்கு அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா அது பேரோல் டிபார்ட்மெண்ட்லேயும் வந்து போய் ரிஃப்ளெக்ட் ஆகணும். அப்போ தான் அவங்களுக்கு கரெக்டான சேலரி கிடைக்கும், இல்லைன்னா பழைய சேலரியை தான் அவங்க வாங்கிட்டு போவாங்க. ஆனால் இங்கே அந்த மாதிரி இல்லை, டேட்டா அப்டேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக நடக்கல. நெக்ஸ்ட்டு டேட்டா டிபெண்டன்ஸ் இருந்துச்சு. டேட்டா டிபெண்டன்ஸ்னு என்னென்னா, அந்த ஒரு ஃபைலில் என்னென்ன டேட்டாஸ் நான் ஸ்டோர் பண்ணுறேன், அந்த டேட்டாஸோட ஸ்ட்ரக்சர் என்ன, இதெல்லாம் வந்து அப்ளிகேஷன் கோடில் ஸ்பெசிஃபை பண்ணிவிடுவாங்க. இப்போ எதையாவது நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, எந்த டேட்டாவோட ஸ்ட்ரக்சரையாவது நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த பர்டிகுலர் டேட்டாவை மட்டும் நான் சேஞ்ச் பண்ண முடியாது. எக்ஸாம்பிள் இப்போ அட்ரஸ் ஃபீல்டோட லென்த்தை வந்து நான் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணுறேன்னு வச்சுக்குவோம். இப்போ அதோட லென்த்து வந்து 40 இருக்குது. 40லேருந்து நான் வந்து ஒரு 60க்கு வந்து கேரக்டர் லென்த்தை மாற்றுறேன் அப்படின்னா அந்த அட்ரஸ் ஃபீல்டை மட்டும் நான் கையை வச்சு மாற்ற முடியாது. என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு டெம்பரரி ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணணும் வித் நியூ ஸ்ட்ரக்சர். புதுசாக என்ன கேரக்டர் லென்த்து நான் ஸ்பெசிஃபை பண்ணணும்னு நினைக்கிறேனோ அந்த கேரக்டர் லென்த்துக்கு ஒரு டெம்பரரி ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணிவிட்டு ஓல்டு ஃபைலில் உள்ள டேட்டாஸ் எல்லாத்தையும் டெம்பரரி ஃபைலுக்கு நான் காப்பி பண்ணணும். அடுத்தது ஓல்டு ஃபைலில் டெலீட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு டெம்பரரி ஃபைலை வந்து நான் ரீநேம் பண்ணணும். ஓல்டு ஃபைல் என்ன நேமில் இருந்துச்சோ அதே நேமுக்கு ரீநேம் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஒரு டேட்டாவோட ஸ்ட்ரக்சரை மாற்றணுன்னா பண்ண முடியும். இந்த வேலையெல்லாம் யார் செஞ்சாங்க அப்படின்னா ப்ரோக்ராமர் தான் செஞ்சாங்க. இதனால் என்னென்னா ப்ரோக்ராம் டேட்டா டிபெண்டன்ஸ் இருந்துச்சு. அதாவது ப்ரோக்ராம் டேட்டா டிபெண்டன்ஸ்னு என்னென்னா, ஏதாவது ஒரு டேட்டாவை நான் மாற்றணும் அப்படின்னா அதோட ஸ்ட்ரக்சரை மாற்றணும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஃபைலில் மட்டும் நான் மாற்ற முடியாது. இந்த டேட்டா ஃபைலை எந்தெந்த ப்ரோக்ராம்லாம் யூஸ் பண்ணுதோ அங்கெல்லாம் நான் சேஞ்சஸ் பண்ண வேண்டி இருந்தது. ஸோ இதுக்கு பேர் தான் ப்ரோக்ராம் டேட்டா டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஃபைல் ஃபார்மேட்டும் வந்து காமனான ஒரு ஃபார்மேட்டு தேவைப்பட்டுச்சு. ஏன்னா ஃபைல் ஃபார்மேட் வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் வந்து என்ன லாங்குவேஜில் ரைட் பண்ணுறாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் இருந்துச்சு. எக்ஸாம்பிள் இப்போ வந்து சி ப்ரோக்ராமோட ஃபைல் ஸ்ட்ரக்சர் வேறு மாதிரி இருக்கும். கோபால் ப்ரோக்ராமில் அந்த சப்போஸ் அந்த அப்ளிகேஷன் ப்ரோக்ராமை ரைட் பண்ணியிருந்தாங்கன்னா அதோட ஸ்ட்ரக்சர் வேறு மாதிரி இருக்கும். ஸோ காமன் ஃபார்மேட்டும் தேவைப்பட்டுச்சு. அதாவது கொரிஸும் ஃபிக்ஸடாக தான் இருந்துச்சு. அப்ளிகேஷன் டெவலப்பர் என்ன வந்து கொரிஸ் வந்து ரைட் பண்ணுறாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் டேட்டா ஆக்சஸும் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு ஃபெயிலியர்னால் டேட்டா வந்து ரெக்கவர் பண்ண முடியலை, செக்யூரிட்டி அந்தளவுக்கு பாசிபிளாக இல்லை, டேட்டாவை வந்து ஷேர் பண்ண முடியல. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் அப்ரோச்சுக்கு போகிறாங்க. அதுதான் டேட்டா பேஸ் அப்ரோச். அப்கமிங் வீடியோஸில் ரிமைனிங் பார்ட் பார்க்கலாம். தேங்க்யூ.